இது நம்ம சென்னை ஸ்டார் ஒன் சேனல். இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவரை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். கடலை மாவு 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, உப்பு. வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட நான் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். நான் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்ச கடலை மாவு கூட கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்ச காலிஃப்ளவர் கூட இந்த மாவையும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடு ஈக்குவலாக ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
எப்படி இருக்குன்னு பாருங்க டேஸ்ட். ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் சென்னை ஸ்டார் 1.